மகா கந்த சஷ்டி இன்னைக்கு 9வது நாள் விரதங்க. காலையில் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காலையில் ஒரு ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு சமைக்க போகலான்னு நினச்சேன். அப்பா ஹாஸ்பிட்டலில் காட்டுற வேலை இருந்தது. கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு டெஸ்ட்லாம் எடுத்து அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே நடராஜர் கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சாச்சு. சமைச்சு சாமிக்கு வச்சு சூப்பராக நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆதிரா வந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஆதிரா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நேற்று ஷாப்பிங் போன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தர் வந்து நமக்கு சூப்பராக ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயும் முருகர் தான். வீட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் முருகர் தாங்க இருக்கார். யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதில் வந்து முருகர் நிச்சயமாக இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆதிராவை கொஞ்ச நேரம் கொஞ்சம் முடிச்சுட்டு திரும்ப செக்கப்புக்கு போகணுன்றதால வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஆதிராவை போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கே கம்பெனி வேலைகள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு பாண்டியநாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியை பார்த்துட்டு சந்தோஷமாக நல்லா உருகி சாமியை கும்பிட்டாச்சுங்க. அங்கே நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் மாடு நிறைய இருக்கும் நடராஜர் கோயிலில். அங்கே அடிக்கடி முன்னாடி போவேன், இப்போலாம் போகிறதே இல்லை. அங்கே போய் மாடெல்லாம் பார்த்துட்டு யானையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சம்பா கொடுத்தாங்க. இன்றைக்கி தேங்காய் சாதம் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அது நடராஜர் கோயிலில் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போய் காளியம்மன் கோயிலில் அம்மனை பார்த்தே ஆகணும்னு போனோம். ஒருத்தர் கூட கும்பலே இல்லை, அதிசயமாக இருந்தது. எப்பயுமே ரொம்ப கும்பலாக இருக்கும். போய் சூப்பராக அம்மனை காளியை நல்லா கும்பிட்டுட்டு குங்குமத்தை வாரி பூசிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவுடனே நம்ம நெய்பர் வீட்டில் ஒரு குட்டி பையன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான். அவன் கூட கொஞ்ச நேரம் பேசி வம்பு வளர்த்துட்டு ஜாலியாக அந்த டேவை முடித்தேங்க. ரொம்ப ஹாப்பியாக போச்சு.